தவறு என்று சொன்னால் உங்களுக்கு சொல்ல வேண்டும், அரச மன்னன் காலத்திலிருந்து அவங்கள் செய்த தவறு தான் இப்பொழுதும் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்? கரையோர பிரதேசத்துக்கு நீங்கள் போக வேண்டும். என்னென்னு சொன்னால் முஸ்லிம்கள் வியாபாரிக்கு வந்து முதலாக அரச சந்திக்க நேரத்திலே நாங்கள் உங்களோட மொழியை படிக்கிறத விரும்புகிறேன், நான் உங்களை கலாச்சாரம் மதிக்கிறேன், அதுக்கு நீங்கள் வாய்ப்பு எங்களுக்கு தாருங்கள். ஆனால் அந்த மன்னன் அப்படி வாய்ப்பு தராத பட்சத்தில் தான் நீங்கள் கரையோர பிரதேசங்களிலே வந்து மிக அழகாக தமிழ் படித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நான் நினைக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் என்னென்று சொன்னால், நிச்சயமாக நான் ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கு நான் வரல, எனக்கு பிரச்சனை தேவையில்லை. அடுத்தது இந்த விஹார இருக்கின்றது விஹார், நீங்கள் ஒரு நாள் வந்து உங்களோட நாங்கள் கேள்வி கேட்குறோம், நீங்கள் அதுக்கு பதில் எனக்கு கட்டாயம் சொல்லணும், சரியா? நீங்கள் கட்டாயம் அதுக்கு ஒரு நாள் விஹாரைக்கு வந்து ஆமுதுரு எங்களுக்கு பௌத்த சமயத்தை படிக்க விரும்புகிற நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு தர முடியுமா என்று யாராவது கேட்டுறீங்களா? நீங்கள் சில நேரத்தில் நினைப்பார் அவருக்கு தமிழ் தெரியாது, நாங்கள் எப்படி அப்போ அவரோட கதைக்கோணும், சிங்களத்தில் கதைச்சாலும் எங்களுக்கு நல்லா சிங்களம் வராது. நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. எனக்கு உதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நினைக்கிறேன், நீங்கள் அதுக்கு பதில் அந்த மற்ற விடயங்களை பற்றி பதில் இந்த கேள்விக்கு பதிலை நீங்கள் கூறுங்கள். அடுத்தது ஒரு கேள்வி, அதிகமாக பெண்கள் இஸ்லாம், நான் சொல்ல அவசியம் இல்லை, பெண்கள் சொல்ல பொழுது உங்களுக்கு எல்லோரும் தெரியும், அந்த என்னென்று சொன்னால் முகத்தை மறைச்சி போடுறாங்க, அது நல்ல. நீங்கள் உங்களோட என்னென்று சொன்னால் நாங்கள் உண்மையாகவே எங்களை சமயத்தை பார்த்தாலும் எங்களோட பெண்கள் போட்ட அந்த சீருடையும் உங்களோட சீருடை பார்த்தாலும் உண்மையாகவே நல்லது. ஆனால் என்னென்று சொன்னால் ஒரு சம்பவம் நடத்தின எனக்கு, நான் அதிகமாக அஷ்ரப் ஞாபகர்த்த வைத்தியசாலைக்கு தான் மருந்து எடுத்துக்கு போகின்றேன். அதே போன்று ஓட்டில் இருந்தேன், 8 ஓட்டில். அந்த ஓட்டில் காலையில் சும்மா நாங்கள் அந்த நடமாடும் செய்கிற அந்த காலையில் ஓட்டில் இருந்து வெளியில் வரும்போது கருப்பு உடுப்போடு வந்தது. எனக்கு பயந்துட்டு, எனக்கு இது உண்மை நடந்தது, எனக்கு பயந்துட்டு நான் அப்படியே பின்னால் போயிட்டு. ஆனால் பொறவு தான் தெரியும் இப்படியான ஒரு முறை இருக்கியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அல்குரானிலே இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்லது, பாதிக்கப்பட வேண்டும், சமயம் பாதிக்கப்பட வேண்டும், அது தண்டனை கொடுக்கத்தான் வேணும். ஆனால் எங்கட சமயத்திலே தண்டனை கிடையாது. விரும்பினா வரலாம், விரும்பலா நினைக்கலாம் இந்த சமயத்தை நல்லது. உதாரணமாக பௌத்த சமயத்தை நல்லமில்லாட்டி வேறு சமயத்துக்கு போகலாம். ஆனால் நீங்கள் அதுக்கு உணர்ந்து இது சரியா பிழையா என்று உணர்ந்து தான் நீங்கள் போகணும், சும்மா போகமே ஒழிய தவிர அதை நினைச்சு நீங்கள் நான் இஸ்லாத்துக்கு போவேன் என்று சொன்னால் அது மிகவும் பிழையான ஒரு விடு. நல்லா உணர்ந்து என்ன இதுக்கு சொல்லது. அடுத்தது இஸ்லாத்தில் சமயத்தை நீங்கள் அல் குரானே மட்டும் படிக்க வேண்டும் என்று இல்லை. கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைக்கு பதில சொல்லாமலே இருந்தது காரணம் நீங்கள் இஸ்லாத்தே மட்டும்தான் பேச. பௌத்த சமயத்தில் இருக்கின்ற பல உதாரணமாக பாடசாலையிலே சமய அந்த புத்தகத்தில் இருக்கின்ற பல விடயங்கள் இந்த சிறார்களுக்கு தெரியும். ஆனால் 4 சமயத்தை பல விடயங்கள் அந்த சமய புத்தகத்தில் இருக்கு. அந்த மௌலவி மட்டும் இஸ்லாத்தை சமயத்தை இருக்கின்ற விடயங்களை மட்டும்தான் அந்த புள்ளைக்கு சொல்லுது. பௌத்த சமயத்தில் அப்படித்தான். ஆனால் நான் நிச்சயமாக இது மாற்றப்பட வேண்டும், அது இஸ்லாம். அடுத்தது நீங்கள் கட்டாயம், எனது வேண்டுகோள், நான் சமய தலைவர் என்ற வகையில் உங்களுக்கு சொல்றது, நீங்கள் கட்டாயம் சிங்களம் படிக்க வேண்டும். சில வயசு போனாக்கள் நினைப்பார் எனக்கு வயசு போயிட்டு அது எனக்கு செய்ய இயலாது. உங்களுக்கு நான் சொல்ல விரும்பியது, அடுத்த விரும்பியது நான் உங்களுக்கு சொல்றது, உதாரணமாக நான் 2005ஆம் ஆண்டு தான் இந்த கல்முனைக்கு வந்தேன்.
அப்போ நீங்கள் பாருங்க எத்தனை வருடம் என்று. ரெண்டு வருஷத்திலே தமிழ் பழைச்சு. நீங்கள் இப்பொழுது பொய் சொன்னாலும் ரகசியமாக பக்கத்தில் இருக்கின்றார் ஒரு ரகசியமாக பொய் சொன்னாலும் தமிழிலே எனக்கு விளங்குது. நான் உங்களுக்கு அந்த பதிலை சொல்கிறேன், தம்பி இது பிள்ளை நீங்கள் சொல்லணும். இப்படியான நிலைமைக்கு நீங்கள் மாற வேண்டும். கட்டாயம் நீங்கள் சிங்களம் தெரிந்திருந்தா அல் குரானை உங்களோட நண்பர்கள் என்று சிங்கள மக்களுக்கு விளக்கத்தை கூறலாம். உங்களோட பௌத்த சமயம் என்னென்னு சொன்னால் எங்களோட சமயத்தை பாலி மொழியில தான் இருக்கின்றது. அந்த பாலி மொழி எந்த மொழிக்கு மாற்ற வேண்டாம் என்று ஒரு சட்டம் இருக்கு. என்னென்று சொன்னால் நீங்கள் உங்களோட ஆலோசனை தரும்போது நீங்கள் நிச்சயமாக அந்த பாலி மொழியில் இருக்கின்ற வசனத்தை நீங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும். அதான் நான் ஆரோக்கியா பரமாலாபா என்று சொன்னேன். அது மாற்றலாம், பிரச்சனை இல்லை. அதனால் நிச்சயமாக அடுத்தது இந்த நீங்கள் மௌலவி அந்த நான் ஆரம்பத்திலே சொன்னது அந்த குப்பைகள் அந்த இது சம்பந்தமாக இந்த அமைப்பு மாத்திரமல்ல சர்வமத அமைப்புகள் அதிகமான இந்த அம்பாறை மாவட்டத்தில் காணப்படுகின்றன. அதே போன்று அரசாங்கத்தோடு இணைந்து சுகாதார அமைச்சர் இணைந்து நீங்கள் இதுக்கு ஆலோசனை எடுத்து இந்த மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு கருத்தரங்கு நீங்கள் நடத்தினால் நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லா வாழ முடியும். அடுத்தது நீங்கள் குப்பை வீசிக்கப்பட தேவையில்லை. நான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், உங்களோட குப்பைகள் எங்கட விஹாரைக்கு கொண்டு வாங்க, நான் மாநகர சபைக்கு சொல்லி அது அகற்றத்துக்கு ஏதாவது. ஆனால் இனிமேல் கொண்டு வரப்படாது, நீங்கள் அது பாரிய பிரச்சனை வரப்போகுது. அதனால் நீங்கள் உங்களோட ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அது நீங்கள் மாதாந்தம் சுத்தப்படுத்துங்க. அப்படி சொன்னால் நிச்சயமாக உங்களோட இருக்கின்ற அழகு வெளியிலே வெளிப்படுத்த முடியும் என்று கூறி இந்த வாய்ப்பை தந்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இனிமேல் தம்பி இப்படியான நிகழ்வுகள் நடத்தப்பட வேணும். இப்படியான நிகழ்வுகள் அல்ல, சமய தலைவர்கள், புத்திஜீவிகள், அதே போன்று இந்த குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அரசியல் ஊழியர்கள் எல்லோரும் இணைந்து இது இப்படியான ஒரு நல்ல நிகழ்ச்சியை நடத்தினாலும் நான் நினைக்கிறேன் இது முதல் கட்ட, இது நல்லது, எனக்கு பாராட்டுகிறேன். நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக இஸ்லாத்திலே சொல்வது இஷாக் அல்லா ஹைரா, அப்படித்தானே? அதுவும் கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னு சொன்னால் அதிக நேரத்தில் எனக்கு இருக்க முடியாது. 11:30 நான் சாப்பிட வேணும், எங்களோட நேரம் கொடுத்திருக்கி. அதனால் நான் உங்களோட இருந்து விலகி விரும்புகின்றேன். அதே போன்று இந்த குரலிலே ஒரு சில மாற்றப்பட்டிருந்தபடியால் உங்களோட தமிழிலே ஏதாவது குறைபாடுகள் வந்தால் எனக்கு நிச்சயமாக மன்னிச்சு கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் சந்தோஷமாக வாழவோம். இன ரீதியாக மத ரீதியாக வேறுபாடுகள் இல்லாமல் ஒரு சந்தோஷமாக சமாதானமாக இந்த நாடு எமது நாடு, சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல ஏனைய மக்களின் நாடு. நீங்கள் இங்கே நான் ஒரு டிவியிலே பார்த்தேன், ஒரு முஸ்லீம் ஒருவர் சொன்னார், நாங்கள் பாகிஸ்தானுக்கு போக முடியாது, எங்களது நாடு இலங்கை. அப்படியான உணர்ந்து இந்த நாட்டுக்கு உதாரணமாக பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் போட்டி நடக்கக்குள்ள, கிரிக்கெட் போட்டி நடக்கக்குள்ள எங்களோட முஸ்லீம் மக்கள் கூடுதலாக பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. ஆனால் எங்களோட நாடு பற்றி நாங்கள் சிந்திக்கப்பட வேண்டும். இந்த பிறந்தது இங்கே, அடைக்கப்படுவது இங்கே, நாங்கள் வாழது இங்கே. பாகிஸ்தானுக்கு போனாலும் வீசா எடுத்துட்டு தான் போகணும். அந்த வீசா அந்த டிக்கெட்டை முடிச்சு போகிறோம், திரும்பி எங்கே வரணும்? நாட்டுக்கு தான் வரணும் என்று நீங்கள் உணர்ந்து சமாதானமாக சகோதர போல எல்லோரும் ஒற்றுமையாக சுதந்திரமாக ஒருவரை புரிந்து கொண்டு சகோதர போல ஏதாவது பிள்ளையாக இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை பண்ணாமல் எல்லோரும் ஒன்றாக என்று சொன்னால் பேரூரில் நடந்த பிரச்சனைக்கு நான் சரியான கவலைப்பட்டேன். நான் அங்கு போனேன், அந்த பொடியன் சந்தித்தேன். 14 வயசு அந்த பொடியனுக்கு, கால் வெட்டிருக்காங்க. அவர் என்ன கண்ட உடனே ஓடி போயிட்டார். நான் அவர் பக்கத்தில் போய் தமிழிலே உரையாட்டி அவர் சமாளிச்சு, ஆனால் சமாளிக்க முடியாது அவருக்கு. ஏன்னு சொன்னால் அவருக்கு உடம்பிலே ஒரு ஏதாவது வெட்டப்பட்டிருக்கு, எந்த நேரத்திலும் அடையாளம் காட்டுவாங்க. அதனால் ஆனால் அவர் என்னை சந்தித்து கதைச்சி அப்படியான நிலைமையிலே
அவர் சந்தோஷப்பட்டேன். ஆனால் நிச்சயமாக உங்களோட நண்பர்களாக இருக்கிற நான் விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் மத தலைவர் என்ற எங்கே மதிக்கப்பட வேண்டும், மௌலவி மதிக்கப்பட வேண்டும். பஸ்ஸிலே இறுதியாக தம்பி மன்னிச்சு கொள்ளுங்க, இறுதியாக பஸ்ஸிலே சமய தலைவர்கள் ஒதுக்கப்பட்ட ஆசனை நாங்கள் வந்தால் கட்டாயம் நீங்கள் கொடுங்கள் தம்பி.